நான் பல வீடியோலையும் நான் இதே தான் நான் சொல்லியிருக்கிறோம். உணவு பார்த்த அதிகாரிகள் எல்லாருமே சொல்றதுன்னா அதுக்குன்னு உண்டான கலர் இருக்கு. ஆனால் அந்த இளம் சிவப்பை விட்டு மிகவும் சிவப்பு, ரொம்ப பிரைட் ரெட் அந்த மாதிரி இருந்தாலோ, அல்லது சாப்பிடும் பொழுது ரொம்ப சக்கரை இனிப்பு, சக்கரை மாதிரி டேஸ்ட், நாக்குல எல்லாம் கலர் ஒட்டுது, உதட்டெல்லாம் கலர் ஒட்டுது அப்படின்னா கண்டிப்பாக அதில் அடல்ட்ரேஷன் இருக்கிறது. இதை தான் நாங்கள் சொல்லி கொடுக்குறோம். ஒரு டீ கடைக்கு போறாங்க, டீ குடிக்கும் பொழுது அந்த டீ எப்படி இருக்கணும் அப்படின்றத முதற்கொண்டு நாங்கள் வந்து சொல்லி கொடுக்குறோம். நார்மலாக ஒரு டீ கடையில் போனால் ஒரு டீ போட்ட உடனே ஒரு டம்ளரில் கலர் வந்ததுன்னா அது அடல்ட்ரேஷன் நாங்கள் வந்து சொல்லி கொடுக்குறோம், மக்களுக்கு நாங்கள் தெரிவிப்படுத்துகிறோம். இதுதான் எல்லாத்துக்கும் சொல்லி கொடுக்குறோம். அதே போல தான் இந்த மாதிரி பழங்களை கட்டுப்படும்போதோ இது மாதிரி இருந்ததுன்னா கலரிங் வந்து தொட்ட உடனே, கையில் தொட்ட உடனே அல்லது ஒரு டிஷ்யூல தொட்ட உடனே மிக சிவப்பு கலர், தித்திப்பு, ரொம்ப இனிப்பு, சக்கரை பாகு இனிப்பு வந்ததுன்னா அது வந்து இயற்கை பழங்கள் கிடையாது. நார்மலாவே டிஷ்யூ உங்களுக்கு முன்னாடியே நான் கட் பண்ணி காமிக்கிறேன், அதோட இயற்கை வண்ணம் இருக்க தான் செய்யும். இதை தான் நாங்கள் திரும்ப திரும்ப சொல்றோம். எப்படி அடல்ட்ரேஷன்னா எல்லா பழங்களும் அடல்ட்ரேஷன் பண்ணது கிடையாது. எல்லா பழங்களும் தரமான பழங்களா தான் இருக்குது. நம்ம ஊரை பொறுத்தவரையிலும் மிக சேஃபர் ஜோன்ல தான் இருக்கு. அதனால மக்கள் தாராளமாக நீங்க இந்த பழத்தை வாங்கி சாப்பிடுங்க. அந்த மாதிரி தவறு செய்யறவங்களை நாங்க பாத்துக்கிறோம், நீங்க தாராளமா வாங்கி சாப்பிடலாம். உங்க கண்களுக்கு முன்னாடியே இந்த பழத்தை நான் கட் பண்ணி நான் உங்களுக்கு நான் காமிக்கிறேன், நீங்க பாருங்க. இது வந்து அடல்ட்ரேஷன் பண்ண கிடையாது, நான் ரேண்டமா செலக்ட் பண்ண பழம் தான் இது. இதுக்கும் அடியில இருந்து தான் நான் எடுத்தேன். பழங்கள் எல்லாம் நிறைய போட்டு வச்சிருப்பாங்க, அதுல அடியில இருந்த ஒரு பழம் தான் நானா ரேண்டமா செலக்ட் பண்ணி வந்து வச்சிருக்கேன். அதை கட் பண்ணி உங்களுக்கு முன்னாடியே சாப்பிட்டு காமிக்கிறேன். இந்த பழம் உங்களுக்கு முன்னாடியே தான் கட் பண்றேன். இதே தான் டிஷ்யூ. இது பாருங்க, இளம் சிவப்பா இருக்கு, இளம் சிவப்பு. இது வந்து நேச்சுரல் கலர், அந்த ஃப்ரூட்டோட நேச்சுரல் கலர். இதை தாராளமா சாப்பிடலாம். இதுவே கலர்னு தயவு செய்து நம்ம நினைக்க வேண்டாம். உங்களுக்கு நான் வந்து எப்படி அடல்ட்ரேஷன் பண்றாங்க, அதுல நம்ம எப்படி நான்றது கூட நான் உங்களுக்கு தெளிவாக உங்களுக்கு நான் சொல்றேன். ஸோ இந்த பழம் பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு இதுலையுமே நான் உங்களுக்கு நான் டெஸ்ட் பண்ணி பார்க்க பழத்தை கட் பண்ணணும். ஸோ இந்த கலர் இயற்கையான கலர், நீங்க தாராளமா சாப்பிடலாம். மக்கள் எந்த விதமான அச்சமும் கொள்ள வேண்டாம், எதுவுமே கொள்ள வேண்டாம், தாராளமா சாப்பிடுங்க. இன்ஜெக்ஷன் போட்ட பழத்துல ரொம்ப டார்க்கா இருக்குமா சார்? ஆமா, அதையும் காமிக்கிறேன் உங்களுக்கு. இது வந்து ஒரு வெள்ளை துணியில எடுத்துட்டு போய் கழுதுனா உடனே போயிடுறாங்க. ஆனா அந்த இன்ஜெக்ஷன் போட்டதுல போகாது. நீங்க பாருங்க, நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து இயற்கையான பழத்துல, இதை வந்து நானே சாப்பிட்டு காமிக்கிறேன். தாராளமா சாப்பிடலாம். எந்த விதமான பயமும் அச்சமும் தேவையில்லை. நம்ம விவசாயிகள் அவ்வளவு அழகா நேர்மையான முறையில் கொண்டு கொடுக்குறாங்க. இது எப்படி அடல்ட்ரேட் பண்றாங்க, அதை டிடெக்ட் பண்றது எப்படி அப்படின்றது மட்டும்தான் FSSAI வெப்சைட்லேயே கொடுத்துருக்காங்க. நாங்கள் தனிப்பட்ட முறையில் எந்த வித தமிழ்நாட்டுக்காக மட்டும் நாங்கள் இது வீடியோ போட கிடையாது. இது த்ரூ அவுட் இந்தியா, வேர்ல்டு முழுக்கவே இந்த டெஸ்ட் வந்து அவங்க வந்து ரேபிட் டெஸ்ட்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி டிஷ்யூ எடுத்து நீங்க தாராளமா கூகுள் பண்ணி பாருங்க. நீங்க அதுல பாத்தீங்கன்னாவே தெரியும், அழகா சொல்லுவாங்க அடல்ட்ரேஷன்னா என்ன, அடல்ட்ரேஷன் இல்லாததுன்னா என்னன்றது. ஓகே, இது வந்து நான் வந்து செலக்ட் பண்ண கிடையாது, ரேண்டமா நான் எடுத்துட்டு வந்து சாப்பிட்றேன். தாராளமா மக்கள் வந்து எந்த ஐயமும் கொள்ளவே வேண்டாம். இந்த வாட்டர்மெலான் சாப்பிடுங்க, நான் வேணான்னு சொல்ல மாட்டோம். யாரெல்லாம் தவறு பண்றாங்களோ அவங்களெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். உணவு பாதுகாப்பு துறை வந்து அவங்க மேல கடுமையான நடவடிக்கை நாங்க எடுப்போம். ஆனால் 99.9% வியாபாரிகள் எல்லாருமே நான் செக் பண்ணதுக்கு அப்புறம் அனுபவத்தில் நான் சொல்றேன், நம்ம சென்னை பொறுத்த வரையிலும் எனக்கு எங்கேயுமே இதுல இந்த மாதிரி ஹை கலரா எனக்கு வந்ததே கிடையாது. நான் டெஸ்ட் பண்ணி காமிக்கும் பொழுது
நான் அதில் கலரிங்க போட்டு அதுக்கப்புறம் ரெண்டுமே நான் டெஸ்ட் பண்ணி காமிச்சேன். தொட்ட உடனே அது வந்து கலர் வந்து சிகப்பாக வரும். இது பாருங்க, நாம் எவ்வளோதான் பண்ணினாலும் அந்த கலர் வந்து இவ்வளோதான் வரும் மேக்சிமம். இன்னும் கொஞ்சம் கலர் கூட வரலாம், அவ்வளோதான். இதுக்கு மேலே அந்த கலர் வந்தது, பட்ட உடனே வருது அப்படின்னம்னா அது வந்து கலப்படம் பண்ணது, அதில் வந்து கலர் ஆட் பண்ணியிருக்காங்க, சக்கரைப்பாகு ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, சக்கரைப்பாகு போடுறீங்க, கலப்படம் செஞ்சிருக்காங்க, எப்படி அது என்ன, அதுக்கான இப்ப இவ்வளவு டெமோ காமிச்சீங்க, அது என்னன்றது உறுதிப்படுத்த முடியுமா? நான் காமிக்கிறேன். ஒரு நிமிஷம் அதை எடுத்துட்டு வர சொல்றேன். இன்ஜெக்ஷன் பண்ண முடியுமா? இல்ல இன்ஜெக்ஷன் பண்ண முடியாது. பண்ணலாம், இன்ஜெக்ஷன் எல்லாம் பண்ணலாம். அதுதான் எங்க வெப்சைட்ல சொல்லுவாங்க. பண்ணலாம் போது அப்ப அதுல ஏதாவது நம்ம வந்து சாம்பிள் எடுத்து லேப் டெஸ்ட் ரிப்போர்ட் ஏதாவது கன்ஃபார்ம் ஆயிருக்கு இல்லையே? நான் தான் சொல்றேனே, நான் இது வரைக்கும் நான் எடுத்ததுல, நான் டெஸ்ட் பண்ணதுல எனக்கு கலரே வரல. சரி சார், சென்னையில இல்ல, இப்போ மற்ற டிஸ்ட்ரிக்ட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா எஃப்ஓஸ் அதிகாரிகள் உங்க துறையை சேர்ந்தவங்க தான் கலர் இருக்கு அப்படின்னு சொல்லி காமிச்சிருக்காங்க. அவங்களுக்கு ஏதாவது ரிப்போர்ட் வந்திருக்கா? இன்னும் தெரியல. நாங்க வந்து கேட்கணும் அது கண்டிப்பா நான் கேட்டுட்டு நான் உங்களுக்கு சொல்றேன். நான் என்ன சென்னை பொறுத்த வரையிலும் என்னோட இதுல வந்து ப்ரிவியூல நான் பண்ணின ஆய்வுகள்ல எந்த கலரும் வரல. வந்திருந்ததுன்னா உடனடியாக நான் வந்து லேபுக்கு அனுப்பிச்சிருப்பேன். அதுல எந்த விதமான தயக்கமும் நான் காட்டியிருக்க மாட்டேன். அவர் மேல தவறு இருந்ததுன்னா அவங்க மேல நாங்க வந்து நடவடிக்கை எடுத்திருப்போம்.